முருகா சரணம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வருடத்தின் இறுதி நாளான டிசம்பர் 31ஆம் தேதி எங்கே படி பூஜை நடக்குதுன்றது தெரியுமா உங்களுக்கு? நம்ம திருத்தணிகளை தாங்க. இது முருகனோட 5ஆம் படை வீடாக திகழுது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வானையோடும் சாந்த சொரூபமாக வந்து அமர்ந்த இடமாக திருத்தணி சொல்லப்படுது. சினம் தணிந்து இடம் என்பதால் திருத்தணிகை என இந்த தலம் அழைக்கப்படுது. பின்னாடி அதுவே மருவி திருத்தணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்படுது. கிபி 1917ஆம் ஆண்டு பக்தர்களால் படிப்பூஜை நடைமுறை தொடங்கப்பட்டது. ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு புத்தாண்டும் இந்த படிப்பூஜை விமர்சையாக செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் 365 நாட்களை கடந்து தான் ஒரு வருடத்தை முடிக்கிறோம். அதுபோல் 365 படிகளை கடந்து தான் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ண முடியும் இந்த திருத்தணியில். எப்படி நம்ம இந்த 365 படிகளையும் ஏறி 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 முருகப்பெருமானை தரிசித்து அவரோட அருளை பெறுறோமோ, அந்த போல் ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றி, நம்ம தொழிலில் வெற்றி, நம்ம வாழ்க்கையில் வெற்றி, நம்மளுடைய ஆரோக்கியத்தில் வெற்றி, எல்லாத்தையும் இந்த வெற்றி படிகளை கடந்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த படி பூஜை ஆண்டோட முதல் நாள் தொடக்கத்தில் செய்வாங்க. டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு தொடங்கி கரெக்டாக 12 மணிக்கு மேலே 1 மணிக்குள்ளே முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் மலைக்கு மேலே இருக்கிற மூலவருக்கு நடக்கும். அதுக்கு மேலே காலையில் பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளி மயில் வாகனத்தில் முருகர் எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பாரு. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு திருப்புகழ் பாடி பூஜை செய்யப்படுது. இந்த படி பூஜை செய்கிறதுனால வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய திருப்பம் உண்டாகி நல்ல நிலைமைக்கு வருவோன்றது ஒரு ஐதீகம். அனைவரும் வாழ்க்கையில் இந்த வருடம் இல்லைனாலும் அடுத்த வருடம் இந்த படி பூஜையில் முடிஞ்சவங்க கலந்துக்கிட்டு நன்மையை பெறுங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த திருப்புகழின் முதல் பாடலான முத்தைத்தருன்ற பாடல் முருகப்பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு அருணகிரியால் இயற்றப்பட்ட இந்த பாடலை நாமும் முதல்ல வருடத்தின் முதல் நாளில் பாடி நம்ம அதனுடைய சிறப்பை பெறுவோம். வாழ்க்கையில் திருப்பம் தரக்கூடிய திருப்புகழை முதல் பாடலை நாம் இன்றைக்கி படிப்போம். புத்தாண்டின் முதல் நாளான இன்று நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகனை நினச்சி இந்த பாடலை அனைவரும் பாடி பயன்பெறுவோம். முத்தைத்தரு பத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதும் முக்கட்பரமர்க்கச் சுருதியும் முற்பட்டது கற்பித்திருவர் 33 கத்தமரருமடி பேன 10 தலை தக்க கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொடு பட்டப்பக வட்டத்திகிரியில் இரவாக 10 தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்கன நட்டிக்க கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு 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 சித்திரப்பபுரிக்க திரிகடயன ஓத கொத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்ற நட்புற்றுணர்வரை வெட்டி பலியிட்டு குலகரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே பெருமாளே. நேயர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருளோடு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.